மீனம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்பில் தான் இருக்கிறார். அதற்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வெற்றிகளை கொடுப்பார் என்பதால் திங்கட்கிழமை முழுக்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆக இந்த வாரத்தின் ஆரம்பம் மீனராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்ன பண்ணுவார்னா அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளில் வருவார். விரயம்னா என்னங்க, காசு செலவாகும். செலவானா செலவாயிட்டு போகுது. கடனா வாங்காம ஏதோ வர்ற வருமானத்தை தான் செலவு செய்ய வைப்பார். அதனால அந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ராசியில சுக்கிரன் இருப்பது இன்னும் ஒரு வகையில பாதிப்பு தான். 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் இப்போது 2ஆம் இடத்தில் இருந்து வந்த புதன் 3ஆம் இடத்திற்கு மாறுவதும் மிகப்பெரிய யோகம். ஜென்மச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுக்கிர பெயர்ச்சி நடக்கிற வரைக்குமே ஜென்மச்சனி வாளை குறுக்கி கொண்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பார். அதுலேயும் 6, 12ஆம் இடங்கள்ல ராகுகேதுக்கள் மாறி இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே என்னதான் கெட்டதாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு அது உள்ளேயும் ஒரு நல்ல நன்மைகள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக சில பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காகவே எல்லாத்திலையும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்பு தான் கோச்சாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். நல்லா பாருங்க, ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாம் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அந்த அமைப்பில் இப்போது இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள், நேர்மையானவர்கள். நல்லவன் என்னைக்குமே ஜெயிப்பான் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையை வச்சே சொல்லிடலாம். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. ஆனால் முயற்சி பண்ணாதாங்க எல்லாம் நடக்கும். தடிக்கி விழுந்து தான் எந்திரிப்பீங்க. அதனால தடிக்கி விழுவதை கருத்தில் கொள்ளாமல் எங்கே எப்படி எதை முயற்சி செய்தால் எது நன்றாக நடக்கும் என்பதற்கான சில அனுபவ பாடங்களை அமைத்துக் கொள்ளுகின்ற, நீங்களே புரிந்து கொள்ளுகின்ற நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.